ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா வந்து ஜெனடிக் இன்ஜினியரிங். இதில் வந்து இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து பார்ட் 1 பார்ட் 2 2 பார்ட்டாக கவர் பண்ணலாம். சரி, இது பார்க்கறதுக்கு முன்னாடி அரிஹண்ட் அகாடமி அப்படின்னா திருப்பத்தூர்ல மாடல் டெஸ்ட் வந்து நடக்க போகுது. எப்போ அப்படின்னா வந்து வரக்கூடிய சண்டே தான். இதில் வந்து வின் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கக்கூடிய பர்சனுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னா வந்து 500 ரூபாய் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், ரெண்டாவது வந்து 300, மூணாவதா வந்து மார்க் எடுக்கிறவங்களுக்கு 200, அந்த மாதிரி வந்து 3 ப்ரைஸாக வந்து கொடுக்க போறாங்க. அதே மாதிரி எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சண்டே 20ஆம் தேதி 20/4/2025 வரக்கூடிய சண்டே தான் நடைபெற போகுது. சரி, இது வந்து எப்படி நம்ம வந்து அட்டன் பண்றது அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். எப்போ அப்படின்னா கடைசியா வந்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய கடைசி நாள் அப்படின்னா வந்து 19/4/2025 ரெஜிஸ்ட்ரேஷன் இப்ப இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, இது எப்படி வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எவ்வளோ அப்படின்னா 10 ரூபாய் தான், அதிகமாக கிடையாது. அந்த 10 ரூபாய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது ஜிபேல கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு பே பண்ணிட்டு இதுக்கான அட்ரஸ், அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 போட்டித் தேர்வு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு உங்களோட அட்ரஸும் உங்களுடைய பேரும் வந்து நீங்க சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஒருவேளை தெரியல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க. சரி, இப்போ வந்து கிளாஸ்க்கு போயிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The process of obtaining images of different body parts by using weak magnetic field produced inside the body is called. எது மூலம் வந்து உள்ள இருக்கக்கூடிய அனாட்டமி அப்படின்னு சொல்லிட்டு உடல் அமைப்பியல், ஓகேங்களா? எதுக்குள்ள அப்படின்னா வந்து பாடிக்குள்ள இன்சைட்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸை வந்து நம்ம பார்க்கறதுக்கு என்ன ஸ்கேன் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா பெட் ஸ்கேன், அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன். அப்போ ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொன்றுக்கானது. இதுல வந்து உள்ள இருக்கக்கூடிய பார்ட்ஸை வந்து பாக்குறதுக்கு என்ன அப்படின்னா வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் தான், ஓகேங்களா? எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் வந்து உள்ள இருக்கக்கூடிய பார்ட்ஸை பாக்குறதுக்கு. சரி, இதுல வந்து சரி இவ்வளோ கேட்குறாங்க. மேபி வந்து எம்ஆர்ஐக்கு வந்து அப்ரிவேஷன் வந்து சில டைம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அப்போ எம்ஆர்ஐக்கான அப்ரிவேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா வந்து மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனாட்டமி அண்ட் த ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னா வந்து உடல் இயங்கியல், அந்த செயலை வந்து கரெக்டாக நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரி, செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். What is the name of the version Oxford AstraZeneca COVID-19 vaccine in India? அதாவது ஆக்ஸ்ஃபோர்ட் AstraZeneca COVID-19 அப்படிங்கிறது ஒரு வேக்சின், ஓகேங்களா? இது ஒரு பேரு, இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணதுதான். ஆனா இந்த பேர் நமக்கு தெரியாது. அது என்ன அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்ப்போம். கோவிஷீல்டு தான், ஓகேங்களா? கோவிஷீல்டோட இன்னொரு பேர் தான் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் AstraZeneca கோவிட்-19 பத்தி இப்போ வந்து ரீசெண்டாக வந்த ஒரு பேண்டமிக். கண்டிப்பா இது தெரியாம வந்து நம்ம உள்ள போயிடக்கூடாது. இதுல பார்த்தீங்கன்னா என்னென்ன வேக்சின்ஸ் இருக்கு, அட்லீஸ்ட் வந்து நம்ம இந்தியாவில என்னென்னலாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதையாவது தெரிஞ்சுட்டு நம்ம போயிடணும். சரி, இது பார்த்தோன்னா 1-2 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா வந்து கோவேக்சின் அப்படிங்கிறது இருக்கு. சரி, இது யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாரத் பயோடெக்னா, ஓகேங்களா? இது தனியா டெவலப் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இல்ல. இன் கொலாபரேட்டிங் வித் ICMR அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், அது மட்டுமா அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரலஜி, இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் வந்து கோவேக்சினை வந்து டெவலப் பண்ணாங்க. அப்ப கோவிஷீல்டு பார்த்தோம்ல, இது வந்து டெவலப் பண்ணது யாரு அப்படின்னு சொன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் அண்ட் AstraZeneca யூனிவர்சிட்டி தான் வந்து இதை டெவலப் பண்ணாங்க. அண்ட் இதை மேனுஃபேக்சர் பண்ணது சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. இதுக்கான ஃபார்முலா வந்து இவங்க கொடுத்துட்டாங்க. அதை மேனுஃபேக்சர் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. அதுக்கு அடுத்தது இந்த ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்பட்னிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரஷ்யா வந்து உருவாக்குன கோவிட்-19க்கான வேக்சின் தான் வந்து ஸ்பட்னிக் அப்படிங்கிறது. இதோட எஃபிஷியன்சி அப்படின்னு பார்க்கும்போது 90% வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்து சினோவேக் அப்படிங்கிறது வந்து வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனி. இவங்க கோவிட் டைம்ல ப்ரொடியூஸ் பண்ண வேக்சினோட பேர் வந்து கொரோனா வேக். இந்த சினோவேக் அப்படிங்கிறது சைனீஸ் பேஸ்டு கம்பெனி, ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரி, which of the following is the first indigenous drug to treat COVID-19 developed jointly by
சென்டர் ஆஃப் செல்லுலர் அண்ட் மாலிகுலர் பயாலஜி, சிசிஎம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்றாங்க. இதை வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ண வேக்சினை பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்னது? சென்டர் ஃபார் செல்லுலர் அண்ட் மாலிகுலர் பயாலஜி அண்ட் வின்ஸ் பயோ ப்ராடக்ட் அண்ட் தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத், UOH அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல்லாத்தோட அப்ரிவேஷனும் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா வந்து முன்னாடி வந்து கேட்டதுல பிபிசினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் இந்தியாவில் டெவலப் பண்ண உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கோவிட்கான வேக்சின் என்ன அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா வின்கோவ்-19 அப்படிங்கிறதான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது. யாரெல்லாம் சேர்ந்து இது தயாரிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா CCMB அப்படின்னு சொல்லக்கூடிய சென்டர் ஃபார் செல்லுலர் அண்ட் மாலிகுலர் பயாலஜி அண்ட் வின்ஸ் பயோ ப்ராடக்ட் அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத், இவங்க 3 பேரும் சேர்ந்து வந்து உருவாக்குனது தான் வந்து வின்கோவ்-19. இது வந்து இந்தியாவிலேயே எல்லாமே ஃபார்முலா முதற்கொண்டு இந்தியாவிலே டெவலப் பண்ண ஃபர்ஸ்ட் ஆன்டிடோப் அப்படின்னு சொல்றாங்க. அது பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் தான். யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத், CSIR சென்டர் ஃபார் செல்லுலர் அண்ட் மாலிகுலர் பயாலஜி in collaboration with Vince Bioproduct collaboration which limited an immunology company based Vincov-19 touted to be the country's first antidote and cure against SARS-CoV-2 virus. ஓகேங்களா? COVID-19க்கு வந்து இன்னொரு பேர்னா SARS-CoV-2 வைரஸ், அதில் இருக்கக்கூடிய வைரஸோட பேர், அதுவும் தெரிஞ்சுக்கணும். முன்னாடி கொஸ்டின் இதான், இதில் எதுவும் புதுசாக இல்லை. சரி, அடுத்தது போயிடலாம். சரி, இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாடர்னா கோவிஷீல்டு அப்படிங்கிறது வேக்சின் தான். ஓகேங்களா? இந்த கோவேக்ஸ் 22 அப்படிங்கிறது வந்து கோவோவேக்ஸ் 22 அப்படிங்கிறது வந்து வேக்சின் கிடையாது. மீதி 3மே வேக்சின் தான். கோவிஷீல்டை பற்றி முன்னாடி பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ மாடர்னா அப்படிங்கிறது மட்டும் என்னன்னு பார்த்துடலாம். அதை யார் டெவலப் பண்ணாங்க? மாடர்னா அப்படிங்கிறது வந்து ஒரு COVID-19 வேக்சின் தான். ஓகேங்களா? எந்த பேருக்கு கீழே வந்து இது பண்ணுது அப்படின்னா ஸ்பைக் வேக்ஸ். ஓகேங்களா? பிராண்ட் நேம் எதுக்கு கீழே வருது அப்படின்னா ஸ்பைக் வேக்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து இது என்ன பேஸ்டு கம்பெனின்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அமெரிக்கன் பேஸ்டு கம்பெனி தான் இதை டெவலப் பண்ணது. எது அப்படின்னா வந்து மாடர்னா COVID-19 வேக்சின். ஓகேங்களா? இந்த அளவுக்கு உள்ள இருக்கக்கூடிய எந்த கம்பெனி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க தேவையில்லை. எந்த பேஸ்டுனா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து கொஸ்டின், வின்கோவ்-19 அப்படிங்கிறது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் உருவாக்குனா இது. வின்கோவ்-19 the first indigenous drug to treat COVID-19 has been developed by synthesizing. எப்படி வந்து அதை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிளட் சீரம் அப்டைன்டு ஃப்ரம், ஏதாவது ஒரு அனிமல்ல இருந்தா பிளட் சீரமை எடுத்துட்டு அதுல வந்து அதுக்கான இப்போ ஸ்பைக் கிளைகோப்ரோட்டீன் ஆஃப் இன்ஆக்டிவ் SARS-CoV-2 வைரஸ். இப்போ வேக்சின் அப்படின்னா வந்து முன்னாடியே கிளாஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா வந்து எந்த ஒரு வேக்சினாக இருந்தாலும் சரி அந்த வைரஸையே தான் உடம்புல செலுத்துவாங்க. எதில் அப்படின்னா இன்ஆக்டிவ் ஃபார்மாவோ இல்லை பாசிவ் ஃபார்மாவோ உள்ள வந்து செலுத்துவாங்க. அப்படி செலுத்தும் போது எதுல இருந்து செலுத்துறாங்க அப்படின்னா வந்து ஒரு ஹார்ஸோடைய பிளட்ல வந்து ஃபர்ஸ்ட் செலுத்தி அதை வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. சிந்தசைசிங் பிளட் சீரம் அப்டைன்டு ஃப்ரம் ஹார்ஸ் immunized with spike glycoprotein of inactivated SARS-CoV-2 வைரஸ். ஓகேங்களா? அப்படிதான் வந்து வின்கோவ்-19 வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. எதோடைய பிளட்னு கேட்டாங்க. எந்த அனிமல் அப்படின்னா ஹார்ஸ் தான். ஓகேங்களா? ரேபிட்டோ, பிக்கோ, மங்கியோ யூஸ்வலாக வந்து ஏதாவது வந்து மனுஷனுக்கு டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் மங்கியில தான் இது பண்ணுவாங்க. ஏன்னா வந்து நம்மளோட ஆன்சிஸ்டர் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி வந்து யோசிச்சுட்டு மங்கி போட்டுறாதீங்க, ஹார்ஸ் தான். அடுத்த கொஸ்டின், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜீனியஸ் COVID-19 வேக்சின். இந்தியாவோட வேக்சினை பற்றி தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட்ல 22ல தான் நடைபெற்ற எக்ஸாம்ல கேட்டாங்க. ஏன்னா 20ல தானே கொரோனா வந்துச்சு. அதனால RRB குரூப் டில நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த வருஷமும் வந்து இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம கண்டிப்பா பார்த்துட்டு தான் போயிடணும். ஓகேங்களா? சரி, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜீனியஸ் COVID-19 வேக்சின் கோவேக்சின். ஓகேங்களா? இஸ் டெவலப்டு பை BBIL in collaboration with ICMR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், ICMR, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைராலஜி. இவங்க வந்து எதில் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா கோவேக்சினை டெவலப் பண்ணாங்க. ஓகேங்களா? யார் 3 பேர்? BBIL அண்ட் ICMR, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைராலஜி. இதுக்கு மட்டும் பேர் கொடுக்கல. இதுதான் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து இப்போ ஒவ்வொன்றோட பேரும் வந்து கண்டிப்பாக முக்கியம், அதை பார்த்துக்கணும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பாரத் பயோடெக் இன்டர்நேஷனல் லிமிடெட். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான். பயோடெக்னாலஜி கிடையாது. இங்கே பாருங்க, டெக்னாலஜி மட்டும் ஆட் பண்ணிட்டு ஒரு ஆப்ஷனாக செட் பண்ணியிருக்காங்க.
ஆப்ஷன் எல்லாமே வந்து கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது, கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, மீதி கூட டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே, ஆப்ஷன் சி தான், பாரத் பயோடெக் இன்டர்நேஷனல் லிமிடெட், BBIL. அடுத்த கொஸ்டின், which of the following is genetic engineering அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து குளோபலைசேஷன் அப்படிங்கிறதா. ஆப்ஷன்ஸே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஜீன் ரெவல்யூஷன் தான் வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஜீன் ரெவல்யூஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஜீனில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி அது ஒன்று வேற ஒரு ஆர்கானிசம்ல இருந்து அதுக்கான பண்புக்கான ஜீனை கொண்டு வந்து வைக்கலாம், இல்லை அப்படின்னா இதுல இருந்து ஒரு பண்பை வந்து ரிமூவ் பண்ணலாம். அதுதான் வந்து ஜீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேரும் நம்ம தெரிஞ்சுக்கணும், ரீகாம்பினன்ட் DNA டெக்னாலஜி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஜீன் இன்ஜினியரிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் யூசிங் ரீகாம்பினன்ட் DNA டெக்னாலஜி ஆல்டர் ஜெனட்டிக் மேக்கப் ஆஃப் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஜீனை வந்து மாற்றி அமைக்கிறது, மேனிப்புலேட் பண்றது, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8, which of the following genetically modified, அதாவது GM crop, ஷார்ட்டாக வந்து GMனு கொடுத்தாலும் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். crop have been given permission to legally cultivated, genetically modified crop, இந்தியாவால் பெர்மிஷன் கொடுக்கப்பட்ட ஒரு crop என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா BT காட்டன் இருக்கு, பொட்டேட்டோ இருக்கு, GM மஸ்டர்ட் இருக்கு, PT பிரிஞ்சால் இருக்கு. இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணாங்க. ஆனால் வந்து எதை வந்து லீகலாக கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துறது வந்து BT காட்டன் மட்டும்தான். ஓகேங்களா? BT காட்டன் மட்டும்தான். திரும்ப ஒரு டைம் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் ஹவ் பீன் given permission to legally cultivated in India வந்து BT காட்டன். ஓகே, சரி, BT காட்டன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப் தான். இது எப்போ இதுக்கான பெர்மிஷன் மட்டும் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம்னா 2002 தான் வந்து கொடுத்தாங்க. ஓகேங்களா? பயோடெக்னாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பயோடெக்னாலஜி மூலம் நமக்கு என்னென்ன கிடைக்குது? பயோடெக்னாலஜி தான் வந்து இந்த GM அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெனட்டிக்கல் மாடிஃபிகேஷன் பண்றாங்க. ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங்கான ஃபுல் அப்ளிகேஷனும் பயோடெக்னாலஜியில் யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஹார்மோன், விட்டமின் டேப்லெட்ஸ், இது எல்லாமே வந்து பயோடெக்னாலஜி ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன ஆர்கானிசம்ஸ் தான் யூஸ் பண்ணி ஒரு ஹார்மோனோ, விட்டமின்ஸோ, இல்லை ஒரு ஸ்டீராய்டோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்படி ப்ரொடியூஸ் பண்றது மெடிசினல் பர்பஸாகவும் யூஸ் பண்றாங்க, பியூட்டி ப்ராடக்ட்ஸாகவும் யூஸ் பண்றாங்க, நிறைய அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து BT காட்டன் அப்படிங்கிறது வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப். அப்போ விவசாயத்துலேயும் இது வந்து யூஸ் பண்றாங்க. இதோட அப்ளிகேஷன் ரொம்ப வைடு. சரி, இதுல வந்து BT அதாவது பயோடெக்னாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டெக்னிக்கல் ஸ்டடி ஆஃப் பாக்டீரியாவை பத்தி படிக்கிற ஸ்டடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லை, தப்பு. டெக்னிக்கல் ஸ்டடி ஆஃப் கெமிக்கல் இன் த பாடி, இல்லை. இன்ஃபியூஷன் ஆஃப் டெக்னாலஜி இன் ஹியூமன் அனாட்டமி, அதுவும் கிடையாது. யூஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ், அதாவது லிவிங் ஆர்கானிசத்தை பயன்படுத்தி அதன் மூலம் வந்து நமக்கு தேவையான பொருட்களை வந்து தயாரிக்கிறது வந்து பயாலஜி, பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், Question number 9. Reproducing new plant through cell instead of vegetative part or seed. இப்போ ஒரு சீடை வந்து புதைச்சு இன்னொரு என்ன சொல்றது, ஒரு பிளான்ட்டை வந்து உருவாக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து மகரந்தம், சூலகம், அது மூலம் வந்து கனி வச்சு அது மூலம் உருவாக்கலாம். அப்படி யூஸ் பண்ணாம அந்த பிளான்ட்டோடைய செல்லை எடுத்து ஒரு புது பிளான்ட்டை நான் உருவாக்குறேன் அப்படின்னா வந்து அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திசு கல்ச்சர். Reproducing new plant through cells instead of vegetative part or seed is called tissue culture. அடுத்து, genetically modified version of brinjal was developed. What was its purpose அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எதுக்காக வந்து இந்த BT காட்டன், BT பிரிஞ்சால் அப்படிங்கிறதுலாம் வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுல வந்து பூச்சிகளோட பிரச்சனை வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. அதனால வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து பேசிலஸ் துரிஞ்சிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்டீரியா இருக்கும், அதுல BT டாக்சின் அப்படிங்கிறத இன்ஃபியூஸ் பண்ணி அதோடைய ஜீனை கொண்டு வந்து இந்த கிராப்ல வச்சு ஒரு கிராப்பை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. இதை நான் பிளான் பண்றேன் அப்படின்னா வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு பூச்சி கடிக்குது அப்படின்னா அதுல வந்து BT டாக்சின் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அது என்னன்னா
பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிற பொருள் தான். ஓகேங்களா? பெஸ்ட்னா வந்து பூச்சிக்கு எதிராக வந்து செயல்படக்கூடிய ஒரு எதிர்ப்பு பொருள்னு சொல்லலாம், இல்லை டாக்ஸின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது வந்து எதுக்காக அப்படின்னா, அந்த பூச்சி வந்து கடிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய டாக்ஸின் வந்து அந்த பூச்சியோட உடம்புக்குள்ளே போயிடும், அந்த பூச்சியை வந்து கொன்றும். இந்த தாவரத்துக்கு ஏதாவது பாதிப்பு அப்படின்னு சொன்னால் தாவரத்துக்கு எதுவும் இல்லை, ஆனால் பூச்சிகளுக்கு பாதிப்பு இருக்கு. அப்போ அந்த மாதிரி இது வந்து எதுக்கு வந்து உருவாக்குனாங்க அப்படின்னா பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் தான். மேக் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் வெர்ஷன் ஆஃப் பிரிஞ்சால், ஜிஎம் பிரிஞ்சால் அப்படின்னு சொல்லலாம். வாஸ் டெவலப்டு. வாட் வாஸ் இட்ஸ் பர்பஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து பெஸ்ட்ல இருந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிரிஞ்சால், காட்டன், நிறைய வெரைட்டி வந்து இதுக்காக உருவாக்குனாங்க. அதான் சொல்லியிருக்காங்க இதுலயும். ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பிடி பிரிஞ்சால் இன் இந்தியா வந்து ஹாஸ் பீன் டெவலப்டு மெயின்லி ஃபார், எதுக்காக வந்து இதெல்லாம் டெவலப் பண்றாங்க அப்படின்னா இன்செக்ட்ல இருந்து, பூச்சிகள் இருந்து, பூச்சிக்கடியில இருந்து பாதுகாப்புறது தான். எதை பாதுகாக்கிறது அப்படின்னா அந்த கிராப்பை பாதுகாக்கிறதுக்காக தான். ஓகேங்களா? த்ரூ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலம் பிடி டாக்ஸின் ஜீன்ஸ் வர் ஐசோலேட்டட் ஃப்ரம் தி பேசிலஸ் துரிஞ்சியஸ் அப்படிங்கிற பாக்டீரியா இருந்து பிடி டாக்ஸின் எடுத்துட்டு அதை வந்து எதுக்குள்ள செலுத்துறாங்க அப்படின்னா அந்த கிராப்புக்குள்ள செலுத்திடுறாங்க. செலுத்தி அது மூலம் வந்து பெஸ்ட் ரெசிஸ்டன்டான கிராப்பா வந்து அது மாறிடுது. அதனால அது பூச்சிலிருந்து, பூச்சிக்கடியிலிருந்து பாதுகாத்துக்குது. ஓகே, சரி, இன்னைக்கு வந்து 10 கொஷின்ஸ் பார்த்தோம். பார்ட் 2ல அடுத்த ஒரு 10 கொஷின்ஸ் பார்க்கலாம். மொத்தமாக வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பார்த்தா இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 25லேருந்து 30 தான் இருக்கு. அடுத்த ஒரு இதில் வந்து மீதி இருக்க கொஷின்ஸ்லாம் கவர் பண்ணிக்கலாம். பார்ட் 2 பார்க்கலாம். மறக்காம அரிஹண்ட் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.